குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டிவிஎஸ் ஜூபிட்டர் 120 மாடல் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் வந்து 4 வேரியன்ட் இருக்கும். இதில் 120 ட்ரம் வேரியன்ட், அதுக்கடுத்து டிஸ்க்கு, அதுக்கடுத்து டியூல் டோன் மாடல், அதுக்கடுத்து டாப்பில் வந்து டிஸ்கில் ஸ்மார்ட் கனெக்டோட வரும். இப்போ வந்து நம்ம செகண்ட் வேரியன்ட் பார்க்க போகிறோம். டிஸ்கில் வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச் டியூப்லெஸ் டயர் வந்து இருக்கும். இதுவும் வந்து 220 mm ரோட்டேபிள் டிஸ்க் இருக்கும். இதில் வந்து என்னன்னா உங்களுக்கு இந்த டிஸ்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடையில வந்து அங்கே ஹோல்ஸ் இருக்கும். இதனால் வந்து நீங்கள் லாங்கில் எங்கேயா போகும்போது இது இடையில வந்து உங்களுக்கு வந்து ஹீட் இருந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகி உங்களுக்கு டிஸ்கோ லைஃப் கூட்டி கொடுக்கும். அதனால் பிரேக்கிங் எஃபிஷியன்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப் சஸ்பென்ஸ் இருக்கனால மேடு படத்தை ஏறிடும் போது உங்களுக்கு சஸ்பென்ஸ் நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டில் இங்கிலீஷ் ஆன் பண்ணவே டிஆர்எல் ஹெட்லைட் உங்களுக்கு இருக்கும். இதனால் வந்து பகலில் வந்து நல்லாயிருக்கும் வெளிச்சம். இது ஹெட்லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஆர்எல் இது எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செமி டிஜிட்டல் ஆன்லைன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர் வந்து நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறோம் வந்து ட்ரிப்பு ஏ பி ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், ஐஎஃப்இ இருக்கும். ஐஎஃப்இங்கன்னா இன்ஷியல் ஃபீல் எக்கனாமி, நம்ம கரண்டில் என்ன ஸ்பீடில் போயிட்டு இருக்குமோ அது எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் காமிக்கும். டிஸ்டன்ஸ் எப்படின்னா நம்ம இருக்கிற பெட்ரோலுக்கு எவ்வளோ போகலாம் காமிச்சிடும். அதுவும் ஆவரேஜ் ஃபீல் எக்கனாமி காமிக்கும். நம்ம காலையில் நைட்டு வரைக்கும் எவ்வளோ ஓட்டிருக்கோமோ ஒரு நாளைக்கு ஆவரேஜ் வந்து ஃபீல் பண்ணி மைலேஜ் காமிச்சிடும். இதுபோல் லோ ஃபீல் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. 1 லிட்டர் வந்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக லோ ஃபீல் இண்டிகேட்டர் காமிச்சிடும். ஒரு இன்டெலிகோ சுவிட்ச் இருக்கும். இது வந்து நான் இதுக்கான ஒரு எங்கே சிக்னல் நிற்கிறோம் இல்லை நின்று ஃபோன் பேசுகிறோம் 2 நிமிஷம் வேஸ்ட்டாக ஓடிடுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் வந்து கட் ஆஃப் ஆகிடும். திரும்ப ஸ்டார்ட் பண்ணால் பிரேக் பிடிச்சி ஆக்சிடென்ட் கொடுத்து ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ஸ்ட்ரைட் ஸ்டார்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரைட் ஸ்டார்ட் இருந்தால் ஆட்டோமேட்டிக் இன்ஜின் கட் ஆஃப் ஆகிடும். திரும்ப ஸ்டார்ட் பண்ண முடியாது, எடுத்தால் ஸ்டார்ட் ஆகும். இதில் இண்டிகேட்டர் பஸ்ஸர் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மொபைல் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் எங்கே எமர்ஜென்சி எங்கே லாங்கில் எங்கே சார்ஜ் போட்டுக்கலாம். இதோட சீட் லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்கஸ்ட் சீட் 790 mm இருக்கிறதுனால நீங்கள் ஃபேமிலியாக உட்காந்து போகிறது கம்ஃபர்டபுள் ஆகும். இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 163 mm இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பீட் பிரேக் ஏறி அனுப்பும் இன்ஜின் ஈஸியாக தட்டாது. இதோட பிஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7.5 பிஹெச்பி இருக்கும். அதாவது 6500 RPM இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிக்கப் பவர் அதிகமாக. டார்க் பார்த்தீங்கன்னா 10.5 பிஹெச்பி இது டார்க் இருக்கிறதுனால உங்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும். இதில் பேக்கில் பார்த்தா உங்களுக்கு வந்து உங்களுக்கு டியூல் ஸ்ப்ரிங் அதர்ஷிப் சாக்கப்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இங்கே மேடுபடுறது ஏறி இருக்கும்போது இன்ஜின் தட்டாது. இல்லை அந்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 லிட்டர் ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து திங்ஸ் ஹெல்மெட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா திங்ஸ் அடிஷனல் நிறையா வச்சுக்கலாம். இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கலர்ஸ் வரும். ப்ளூ, ஒயிட், கிரே, பிளாக் மொத்தம் 4 கலர்ஸ் வரும். தேங்க்யூ.